வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். வசமாக சிக்கினார் நயினார் நாகேந்திரன். அப்பா யாருன்னு அம்மாவிடம் கேளுங்கள். விஜய் பற்றி சர்ச்சையில் சிக்கினார் நயினார். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது தமிழக முதல்வர் விஜய் மற்றும் அவரது தாயார் பற்றி அவதூறான, இழிவான மற்றும் மரியாதைக்குரிய கருத்துக்களை பொதுவெளியில் பேசிய நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை திருமுல்லையாளையை சார்ந்த பெண் வழக்கறிஞர் வர்த்தினி டிஜிபியிடம் ஆன்லைனில் புகார் அளித்துள்ளார். தமிழக பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் உள்ளார். இந்த நிலையில் தான் சென்னையில் கமலாயத்தில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தமிழக பாஜகவின் அதிகாரப்பூர்வ இதழான ஒரே நாடு பத்திரிகையில் 2ஆம் பதிப்பான ஒரே நாடு 2.0 அறிமுகம் விழா நடந்தது. இந்த விழாவில் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று பேசினார். நயினார் நாகேந்திரன் பேசுகையில், சட்டமன்றத்தில் போய் அப்பாவை எங்கே என்று தேடுகிறார்கள். வீட்டில் போய் அம்மாவிடம் கேட்டால்தானே அப்பா யார் என்று கேட்டால்தானே சொல்வார்கள். ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை எங்கே என்று கேட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்து வருகிறது என்றார். நயினார் நாகேந்திரனின் இந்த பேச்சு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நடிகர் விஜய் மற்றும் அவரது தாயாரை பற்றி நயினார் நாகேந்திரன் அவதூறாக பேசியதாக தாவேகாவினர் கொந்தளித்தனர். இது தொடர்பாக தமிழக டிஜிபியிடம் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரை சென்னை மதுரவாயை சார்ந்த வர்த்தினி என்ற வழக்கறிஞர் அளித்துள்ளார். இது தொடர்பாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. சில நிமிடங்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில் நயினார் நாகேந்திரன் ஒரே நாடு 2.0 நிகழ்ச்சியில் பேசியதன் காணொளி பார்த்தேன். அதில் முதலமைச்சர் விஜய் அவரது தாயை குறிவைத்து மிகவும் இழிவாக, அவதூறாக மற்றும் மரியாதை குறைவாக வகையில் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதனை கண்டு ஒரு பெண்ணாக, தாயாகவும் மிகுந்த மனவேதனை உள்ளானேன். இப்புகாரை முறையாக பதில் செய்யும் சம்பந்தப்பட்ட வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகளை உடனடியாக பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் பேசிய முழுமையான உரையை பெற்று அதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் மற்றும் அவற்றின் சூழ்நிலையை விசாரிக்க வேண்டும். அவரது பேச்சு தொடர்பாக இந்திய சட்டங்களில் கீழ் குற்றம் ஏதேனும் நடைபெற்றுள்ளதா என்பதனை விசாரித்து பொருத்தமிடக்கூடிய சட்டப்பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக அவதூறு திட்டமிட்டு அவமதித்ததில் பெண் மீது இழிவான, அவமரியாதையான கருத்து, ஆபாசமான அல்லது சட்டவிரோதமான உள்ளடக்கத்தை பொதுவெளியில் பரப்புதல் உள்ளிட்ட குற்றங்கள் நடைபெற்றுள்ளன என்பதனை விசாரிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட சமூக பதிவுகள், வீடியோ பதிவுகள் மற்றும் அவற்றின் பரவல் தொடர்பான டிஜிட்டல் ஆதாரங்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த பேச்சு குற்றமான இருப்பது விசாரணையில் தெரிய வந்ததால் உரிய குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஜனநாயகத்தில் அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்கு, கடுமையான விமர்சனங்களுக்கும் முழுமையான இடம் இருக்க வேண்டும். ஆனால் அரசியல் விமர்சனத்தில் பெயரில் தனிநபர்களை, அவர்களின் குடும்ப உறுப்பினர்களையும் இழிவுபடுத்தும் நடைமுறை அனுமதிக்கவும் கூடாது என கூறப்பட்டுள்ளது. இந்த புகாரில் நயினார் நாகேந்திரன் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்பது தெரிய வந்திருக்கிறது. இது பெருமிதத்திலும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.